எல்லாருக்கும் வணக்கம். நம்ம குடும்ப உறவுகள்ல சில சமயம் சின்ன சின்ன சண்டைகள் கூட பெரிய மனக்கசப்ப உண்டாக்கி ஒரு சிக்கலான முடிச்சு மாதிரி ஆகிடுது இல்லையா? அந்த முடிச்சு எப்படி அவிழ்க்கிறதுனே தெரியாம தவிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. அந்த முடிச்சுகளை அவிழ்த்து நம்ம உறவுகளை இன்னும் பலமாக்குறதுக்கு சில சூப்பரான வழிகள் இருக்கு. அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். நம்மில் பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? குடும்ப சண்டைகள் சில நேரத்துல ஒரு சிக்கலான நூல்கண்டு மாதிரி எங்க ஆரம்பிச்சுது எங்க முடிய போகுதுன்னே தெரியாது. இதிலிருந்து வெளியே வர முடியுமான்னு கூட சில சமயம் தோணும். ஆனா நிச்சயமா முடியும். அதுக்கான வழிகளை தான் நாம இப்போ ஒன்னா சேர்ந்து பார்க்க போறோம். சரி, இதுக்கு தீர்வு வேணும்னா நாம முதல்ல ஒரு முக்கியமான உண்மையை ஏத்துக்கணும். என்னன்னா, எந்த குடும்பமா இருந்தாலும் சரி, சண்டைகள் வர்றது ரொம்பவே இயல்பு. இது உங்களுக்கோ எனக்கோ மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. இது உலகத்துல எல்லாருக்கும் நடக்கிற ஒரு அனுபவம் தான். ஸ்காட்டிஷ் சென்டர் ஃபார் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் மாதிரி நிபுணர்கள் கூட இதைத்தான் சொல்றாங்க. உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும்போது ஒவ்வொரு குடும்பத்திலையும் மோதல்கள் வர்றது ரொம்பவே சகஜம். அதனால, ஐயோ, என் குடும்பத்துல மட்டும்தான் இப்படி நடக்குதோ அப்படின்னு தனியா ஃபீல் பண்ணாதீங்க. இது நம்ம எல்லாருக்கும் பொதுவானதுதான். சண்டைகள் சகஜம்தான் அப்படியே விட்டுடலாமா? நிச்சயமா கூடாது. கோரம் நிறுவனத்தோட ஆராய்ச்சி ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது. பெற்றோருக்குள்ள தீர்க்கப்படாத சண்டைகள் இருந்தா அது குழந்தைகளோட மன ஆரோக்கியத்தையும் அவங்க எதிர்காலத்தையும் ரொம்பவே மோசமா பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த மோதல்களை சரியா கையாள்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இதை சரி செய்ய நாம எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? முதல் மற்றும் மிக முக்கியமான ஸ்டெப் நம்ம மனநிலையில ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வர்றது தான். அதாவது, சட்டுன்னு கோபத்துல கத்துறத நிறுத்திட்டு நிதானமா பதிலளிக்க கத்துக்கணும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. எதிர்வினையாற்றுதல்னா என்னன்னு தெரியுமா? ஒருத்தர் கோவமா பேசும்போது ஒரு செகண்ட் கூட யோசிக்காம நாமளும் பதிலுக்கு கத்துறது. ஆனா பதிலளித்தல்ங்கிறது ஒரு நிமிஷம் நிதானிச்சு, சரி அவங்க ஏன் இப்படி பேசுறாங்கன்னு சிந்திச்சு அதுக்கப்புறம் பேசுறது. அந்த ஒரு சின்ன இடைவெளி ஒரு பெரிய புயலையே தடுக்கும் சக்தி வாய்ந்தது. அப்போ எப்படி நிதானமா பதிலளிக்கிறது? இதோ ரெண்டு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான முதல் படிகள். 1. நல்லா ஆழமா ஒரு மூச்சை இழுத்து விடுங்க. இது உங்க மனசையும் உடம்பையும் உடனே அமைதிப்படுத்தும். 2. மனசளவுல அந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு அடி பின்னாடி வந்து இங்க உண்மையிலே என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இப்ப நம்மளோட கம்யூனிகேஷன் டூல் கிட்ட திறக்கலாம் வாங்க. இதுல சில பிராக்டிக்கலான டெக்னிக்ஸ் இருக்கு. இதை நீங்க உடனே பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த 2 ஸ்டெப்ஸோட இந்த 3ஐயும் சேர்த்துக்கோங்க. 3வது ஸ்டெப், குறுக்க பேசாம அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு உண்மையாவே காது கொடுத்து கேளுங்க. 4வது, தப்பு கண்டுபிடிக்காம விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக கேள்விகளை கேளுங்க. கடைசியா 5வது ஸ்டெப், 2 பேரும் பேசி ஒரு பொதுவான தீர்வுக்கு வர முயற்சி பண்ணுங்க. இந்த 5 படிகள் தான் ஒரு வலுவான அடித்தளம். இந்த திறந்த கேள்விகள் ஒரு சூப்பர் பவர் மாதிரி. ஏன் இப்படி பண்ணினன்னு கேட்டா அது ஒரு குற்றம் சாட்டுற கேள்வி. அது சண்டையத்தான் வளர்க்கும். ஆனா அதுக்கு பதிலா என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா, அல்லது உனக்கு எது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு கேட்டா அது புரிதலுக்கான கதவை திறக்கும். சில சமயம் வார்த்தைகள் நம்மள கைவிட்டுடும் இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல கலை ஒரு அற்புதமான மொழியா மாறும். பாட்டு பாடுறது மூலியமாவோ இல்ல படம் வரையறது மூலியமாவோ பேசும்போது வார்த்தைகள் இல்லாமலேயே நம்ம உணர்வுகளை பாதுகாப்பா வெளிப்படுத்த முடியும். இது உறவுல ஒரு புது நம்பிக்கையையும் ஆழமான புரிதலையும் உருவாக்கும். இத சும்மா ஒரு முறை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்களேன். 2 பேரும் கையில கிடைக்கிற ஏதாச்சும் இசைக்கருவிகளை எடுத்துக்கோங்க. இல்லனா பாத்திரங்களை கூட எடுத்துக்கலாம். வார்த்தைகள் இல்லாம பேசி பாருங்க. கோபம், சந்தோஷம், வருத்தம்னு உங்க உணர்வுகளை இசையா வெளிப்படுத்துங்க. அடுத்தவங்க வாசிக்கிற இசையை கேட்கறது அவங்க மனசு சொல்றத கேட்கற மாதிரி இருக்கும். இது கண்டிப்பா ஒரு புது அனுபவமா இருக்கும். சண்டைய சமாளிக்கிறது ஒரு பாதி வெற்றி தான். ஆனா உண்மையான சவாலே அந்த சண்டைக்கு அப்புறம் எப்படி மறுபடியும் ஒண்ணு சேர்றதுங்கிறது தான். உடைந்ததை எப்படி சரி செய்வது, மறுபடியும் எப்படி பழையபடி அன்பா இணைவது, வாங்க அத பத்தி பாப்போம். இப்போ நாம பார்க்க போற ஒரு கருத்து கொஞ்சம் யோசிக்க வைக்கும். பொதுவா தப்பு செஞ்சவங்க தான் மன்னிப்பு கேட்கணும்னு நாம நினைப்போம். ஆனா உறவு தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க தப்பு யார் மேல இருந்தாலும் பரவாயில்லன்னு முதல் அடியே எடுத்து வைக்கலாம். இது நம்ம ஈகோவை விட உறவு தான் பெருசுன்னு காட்டுது. சரி, சமாதானம் ஆகுறதுக்கு இது ஒரு சிம்பிளான 4 ஸ்டெப் கைடு. முதல்ல அவசரப்படாதீங்க. 2 பேருக்கும் கோபம் தனிய கொஞ்சம் டைம் கொடுங்க. 2வதா, சாரின்னு கடமைக்கு சொல்லாம உண்மையிலேயே மனசுல இருந்து கேளுங்க. 3வதா, என்ன நடந்தது, எது உங்களை காயப்படுத்தியதுன்னு வெளிப்படையா பேசுங்க. அப்போதான் அது திரும்ப நடக்காது. கடைசியா, மன்னிச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு போங்க. பழைய காயங்களையே திரும்ப திரும்ப கிளறாதீங்க. இறுதியாக நாம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்மளோட நோக்கம் சண்டையே இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்குறது இல்ல. அது சாத்தியமும் இல்ல. உண்மையான இலக்கு என்னன்னா,
வர்ற மோதல்களை சரியா கையாண்டு அதன் மூலமா நம்ம உறவுகளை முன்னாடி இருந்ததை விட இன்னும் வலுவாக்குறது தான். அப்ப மொத்தத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சண்டைகளை தவிர்க்கிறது நம்ம இலக்கில்ல. அதுக்கு பதிலா கருத்து வேறுபாடுகளை நல்ல விதமா கையாண்டு அதன் மூலமா குடும்ப பிணைப்பையும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற புரிதலையும் பலப்படுத்துறது தான் உண்மையான வெற்றி. இந்த உரையாடல்ல நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. இன்னைக்கு உங்க குடும்பத்துல ஒரு பிணைப்பை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்த நீங்க எந்த ஒரு சின்ன உரையாடலை ஆரம்பிக்கலாம். அது ஒரு மன்னிப்பா இருக்கலாம், ஒரு பாராட்டா இருக்கலாம், இல்லனா சும்மா எப்படி இருக்குன்னு கேட்கிற ஒரு அக்கறையான கேள்வியா கூட இருக்கலாம். அந்த முதல் படியை எடுத்து வைங்க. நன்றி.